வணக்கம். திரையரங்கம். வியாசன சமேதம் பந்து மித்ராதிகள். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் எஸ் விபின். இவருக்கு இது முதல் திரைப்படம். கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த வயதான மூதாட்டி படத்தினுடைய ஆரம்பத்திலேயே மரணத்தை தழுவி விடுகிறார். அவர் மரணமடைந்த பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்வதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இறந்த அந்த மூதாட்டியாக நடித்திருப்பவர் நடிகர் பிருத்திவிராஜ், இந்திரஜித். இவர்கள் இருவருடைய தாயாரான மல்லிகா சுகுமாரன். அவர்தான் இந்த வயதான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். சாவித்ரி அம்மா என்ற அந்த கதாபாத்திரம் மரணத்தை தழுவிய பிறகு அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மையக்கரு. இறந்த அந்த வயதான பெண்ணுக்கு 2 மகள்கள், மகன் கிடையாது. மகள்கள் இருவரும் திருமணமாகி குடும்பத்துடன் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மகளுடைய மகள் அஞ்சலி. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருமையான இளம் நடிகையான அனஸ்வரா ராஜன். ஒரு மகளுடைய மகன் இப்போது வளைகுடா நாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மரணத்திற்கு அவன் வருவதாக இல்லை. இன்னொரு மகளுடைய மகன், அவன் எப்போதும் கேம்ஸ் விளையாடுவதிலேயே ஆர்வத்தை கொண்டிருப்பவன். தன் பாட்டி இறந்த செய்தி கிடைத்த பிறகு கூட அவன் எங்கோ நடந்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டில் கலந்து கொண்டு அதில் முழுமையாக கரைந்து கொண்டு இருக்கக்கூடியவன். அதற்கு பிறகு அந்த மரண வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் எப்படி செயல்படுகின்றன, ஒவ்வொரு கதாபாத்திரமும் எந்த அளவிற்கு ஆணவம் கொண்டதாக இருக்கிறது, ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அந்த சூழலுக்கு சிறிது கூட பொருத்தமே இல்லாமல் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை படம் முழுக்க இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தெளிவாக காட்டியிருக்கிறார். ஒரு மருமகனாக நடித்திருப்பவர் முரளி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அசீஸ் நெடுமங்காடு. இன்னொரு மருமகன் ராஜேந்திரனாக நடித்திருப்பவர் நோபி மார்க்கோஸ். இவர்கள் இருவரையும் தவிர அந்த வீட்டிற்கு வரக்கூடிய சுகைல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிஜு சன்னி, அவனை பொறுத்தளவில் ஒரு தலைப்பட்சமாக அவன் அஞ்சலியை காதலித்து கொண்டிருப்பவன். இந்த மரணம் நடந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்குள் பிரவேசித்து எப்படியாவது அந்த பெண்ணினுடைய மனதை தன் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் வந்திருக்கிறான். அதற்காக அந்த பெண்ணினுடைய தந்தையான முரளியின் மனதை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பல காட்சிகளின் மூலம் நமக்கு காட்டப்படுகிறது. இதற்கிடையில் அஞ்சலிக்கு ஏற்கனவே வேறு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடன் அவளுடைய விருப்பத்தை மீறி அவளுடைய தந்தையான முரளி அவளுக்கு திருமண நிச்சயதார்த்தத்தை செய்து வைத்திருக்கிறார். அந்த திருமண நிச்சயதார்த்த சம்பவம் மிக விரைவில் நடக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் அந்த வயதான மூதாட்டியின் மரணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மரணம் நடைபெற்ற வீட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞனின் தாயும் தந்தையும் ஒரு காரில் அமர்ந்து கொண்டு கூகுள் மேப்பை பார்த்து கொண்டு இந்த இடத்திற்கு படத்தினுடைய முடிவு வரை எப்படி வராமல் பல்வேறு இடங்களிலும் தங்களுடைய காரில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுவாரஸ்யமாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் படத்தில் காட்டியிருக்கிறார். பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்குள் கூடிக்கொண்டு எப்படி அங்குள்ளவர்களை பற்றியும் மரணமடைந்த மூதாட்டியை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற கதாபாத்திரங்களை பற்றியும் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த திரைப்படத்தில் அருமையாக காட்டியிருக்கிறார்கள். சக்தி கதாபாத்திரத்தில் ஜோமோன் ஜோதிர் வருகிறார். கேரளத்தைச் சேர்ந்த அவரை வட இந்தியாவை சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு பலரும் இந்தியில் அவனிடம் பேசுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய காட்சிகள் நம்மிடம் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய அருமையான காட்சிகள். ஜாதி சங்கத்தின் தலைவராக வரக்கூடிய மணியன் குட்டி பிள்ளை என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சைஜு சந்தோஷ் தன்னுடைய அருமையான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இவர் அந்த ஜாதி சங்கத்தின் தலைவர் என்ற பதவியை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு தான் கூறுவதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், தான் சொல்லக்கூடிய இடத்தில்தான் குழியை தோண்ட வேண்டும், தான் சொல்லக்கூடிய இடத்தில்தான் பிணத்தை புதைக்க வேண்டும், தான் கூறக்கூடிய நிமிடத்தில்தான் பிணத்தை கொண்டு வர வேண்டும் என்று படம் முழுக்க அதிகாரம் செய்யக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு உச்சக்கட்ட காட்சியில் எப்படிப்பட்ட எதிர்பாராத தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதுதான் படத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது நாம் சிறிதும் எதிர்பாராத காட்சி. ஒரு மரணத்தை மட்டுமே மையமாக வைத்து அந்த மரணம் நடைபெறக்கூடிய இடத்தில் பல கதாபாத்திரங்களை காட்டி ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி செயல்படுகிறது, அனைத்து கதாபாத்திரங்களும் எந்த அளவிற்கு விரும்பக்கூடிய விதத்திலும் விரும்பத்தகாத விதத்திலும் எப்படியெல்லாம் செயல்பட்டு தங்களுடைய குணத்தையும் தங்களுடைய ஆணவ குணத்தை படம் முழுக்க வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருமையாக திரைக்கதையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்கிறது. நமக்கே இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான விபினை கைகுலுக்கி பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் முரளி கதாபாத்திரத்திடம் உண்டாகக்கூடிய மாற்றத்தால் எப்படிப்பட்ட அருமையான முடிவு இந்த திரைப்படத்தினுடைய கதைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். இறந்த மூதாட்டிக்கு ஆண் பிள்ளை இல்லாமல் போனால் என்ன, மகள் இறுதி மரியாதை செலுத்தக்கூடாதா, இறுதி சடங்குகளை நிறைவேற்றக்கூடாதா என்ற தீர்மானத்தை எடுக்கக்கூடிய முரளி தன்னுடைய மனைவியை வைத்து அனைத்து சடங்குகளையும் செய்ய சொல்லி இப்படிப்பட்ட அருமையான உச்சகட்ட காட்சியை கொண்ட திரைப்படம் இது. படம் முழுக்க அனஸ்வரா ராஜன் அஞ்சலி என்ற அந்த அருமையான கதாபாத்திரத்துக்கு தன்னுடைய இயல்பான நடிப்பால் உயிர் தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய சம்பவங்களை மையமாக வைத்து ஒரு மரணத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கலாம் என்ற முயற்சியில் இறங்கி அதை மிகவும் சிறப்பாக திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான விபின் நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் பிடிக்கிறார் என்பதை உறுதியான குரலில் நான் கூறுகிறேன்.